ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 2 விதமான பாயாசம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த புத்தாண்டுக்கு அட்டகாசமாக செஞ்சு இதே போல் அசத்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் கீர் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வச்சு அருமையான ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே வாங்க இதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு கப்பு பாஸ்மதி எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது மிக்ஸி சாருக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்னா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இதை பாலில் கூட செய்யலாங்க. இப்போ தேங்காய் பால் கொதித்து வர டைமில் நம்ம அரைச்சி வச்ச ரைஸவை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக அரிசி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் கொடுக்கும், அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அட்டகாசமான ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போட்டுடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க. நல்லா வறுந்து வந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதை பாலில் கூட செய்யலாங்க. ஆனால் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செய்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்க்குறேன். இப்போ வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்தில் அட்டகாசமான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு அசத்துங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டை எல்லோரும் புன்னகையோடு கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.